தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது நம்முடைய எரிதனல் வலைவலிலே எதை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியை பற்றி பேச போகிறோம். என்ன செய்தி என்று சொன்னால், திரைப்பட நடிகர் தம்பி விஜய் அவர்கள் அரசியலிலே குதித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்கின்ற நோக்கத்தில், அவருக்கு அந்த நோக்கம் எப்படி அவருடைய உள்ளத்தில் பிறந்தது என்று தெரியாது. ஆனால் பாண்டிச்சேரியை சேர்ந்த, அதாவது புதுச்சேரியை சேர்ந்த புஸ்ஸி ஆனந்த், அவர் யாரு, அவர் பின்னணி என்ன, அவருடைய குடி என்ன, அவருடைய மொழி என்ன, அவர் என்ன தொழில் செய்தார் என்று யாருக்கும் தெரியாது. புதுச்சேரி என்பது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாநகராட்சி போல, மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட நில அளவு போல ஒரு துண்டு நிலம். வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை பிடிக்கும் போது பிரெஞ்சுக்காரர்களும் வந்து நுழைந்தார்கள். அப்போது புதுச்சேரி டையூ, டாமன், கோவால்லாம் அந்த பிரெஞ்சுக்காரர்கள் ஆளுமையில் இருந்தது போல புதுச்சேரியும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆளுமையில் இருந்தது. விடுதலை பெறும்போது பிரெஞ்சு ஆளுமையில் இருக்கிற அந்த புதுச்சேரி தமிழர்களுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களை விட, வெள்ளையர் ஆளுமையில் இருக்கிற தமிழ்நாட்டு தமிழர்களோடு கூடுதலான உரிமைகள் இருந்தது. பிரான்ஸுக்கு, ஐரோப்பாவுக்கு அவர்கள் எப்பொழுதும் போகலாம் வரலாம் என்ற ஒரு நிலை இருந்ததனால் நாங்கள் தனி மாநிலமாகவே இருக்கிறோம் என்று ஒரு சிறிய மாநிலம், யூனியன் பிரதேசமாக அதை அறிவிக்க சொன்னால் அது மாதிரி இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த எந்த அரசியல் தலைவர்களும் புதுச்சேரி அரசியலில் இதுவரைக்கும் தலையிட்டதில்லை. பெருந்தலைவர் காமராஜரிலிருந்து இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரை. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அங்கு கிளை உண்டு, காங்கிரஸ் கட்சிக்கு கிளை உண்டு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கிளை உண்டு, எல்லா கட்சியும் கிளை உண்டு. ஆனால் அந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான், அந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும், திமுகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், பாமகவாக இருந்தாலும் அவர்கள் நிர்வாகம் நடத்துவார்கள். ஆனால் வரலாற்றிலே முதலாக புதுச்சேரியை சார்ந்த ஒருவர் தமிழ்நாட்டு அரசியலிலே நுழைந்து, அதாவது தமிழ்நாட்டினுடைய இந்த சுண்டு விரல்னு சொல்ல முடியாது, இந்த சுண்டு விரல் பகுதியிலிருந்து புஸ்ஸி ஆனந்த்னு ஒருவர் வந்து விஜய்க்கு எப்படியாவது நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும், நான் அதற்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியல் வந்து குட்டையை குழப்புற வேலையை இந்த புதுச்சேரி புஸ்ஸி ஆனந்த் செய்கிறார். அவர் யார், அவர் பின்னணி என்ன, மொழி என்ன, குடி என்ன, தொழில் என்ன, யாருக்கும் தெரியாது. அந்த நிலையில தான் அவர் கட்சி தொடங்குகிறோம் என்று கட்சியை அறிவித்த உடனே நம்முடைய தமிழ் தேசிய களத்தில் நிற்கக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டுமானால் செந்தமிழர் சீமான் அவர்களுடைய தலைமையிலே இயங்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியிலே பல பேர் முன்னிலையில் இருக்கவும் குளிர் பிடித்து ஆட்டிவிட்டது. ஒருவேளை வெற்றி தமிழக கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி சேர்ந்தால் எப்படியாவது விஜயினுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும், அவர் தொடர்பு கிடைத்தால் நாம் திரைப்படத்துகளை கதாநாயகராக நடிக்கலாம், இளம் பெண்களோடு ஆடி பாடலாம், விளையாடலாம், காதல் பாட்டுக்கு நடிக்கலாம் என்ற ஆசை இவர்களுக்கு வந்ததா என்னன்னு தெரியல. அண்ணன் அவரும் நள்ளிரவிலே சந்தித்தார்கள். நெடுந்தொலைவு விஜய் அவருடைய சொகுசு மகிழுந்திலே பயணித்தார்கள். கட்சி தொடர்பான கருத்துக்களை அண்ணனிடம் கேட்டார். என்கிற கதையா விட்டாங்க. பல பேர் என்னையா ஆளுக்கு ஒரு செல் 1,00,000 ரூபாய் செல்லு கையில வைத்து கொண்டு அறிவியல் வளர்ச்சி உச்சத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் விஜய் வந்து விடுவார். எவ்வளவு பெரிய திரைப்பட நடிகர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், மண்ணின் மைந்தர், பச்சை தமிழர், தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஒரு அமைப்பு தொடங்கினாரு. காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து விலகி, காங்கிரஸுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், இதே ஐயா கலைஞரால் தான் அவர் திமுகலேருந்து விலகினார். 89 தமிழக முன்னேற்ற முன்னணி தொடங்கி அவருடைய சொந்த தொகுதியில் திருவையாறில் நின்னார். சட்டமன்ற தேர்தலில் நானே அந்த தொகுதியில் வேலை பார்த்தேன். துரை சந்திரசேகர்னு ஒருவர், யாருன்னே தெரியாது, திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர். தேர்தல் முடிவு சிவாஜி கணேசன் படுதோல்வி, துரை சந்திரசேகர் வெற்றின்னு வந்தது. இப்படிப்பட்ட நாடு தமிழ்நாடு. அதுக்கு பிறகு எத்தனை பேர் கட்சி தொடங்கினாங்க? கடைசியில் விஜயகாந்த் கட்சி தொடங்கினார். 8 விழுக்காடு வாக்குகள் வரைக்கும் வாங்கினார். ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டினார். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு முகவரி இல்லாமல் போயிட்டார். அவர் உயிரோடும் இல்லை, அந்த கட்சிக்கும் முகவரி இல்லை. அந்த அரசியல் சூழ்நிலை அப்படி இருக்கு. அதுக்கு பிறகு எத்தனை பேர் இப்ப நம்முடைய நாம் தமிழர் கட்சி தொடங்கின பிறகு 2010க்கு பிறகு 2016 தேர்தல் சந்திச்சு 19 நாடாளுமன்ற தேர்தலில் கமலஹாசன் அப்பவே நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். எல்லாருக்கும் தெரியும், எல்லா பதிவுகளையும் சொல்லி இருக்கிறோம். கடைசியில் என்னாச்சு? கமலஹாசன் மட்டும் மக்கள் நீதி மையத்தை தொடங்காம இருந்தால் 2019 30 லட்சம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கும். அதை கெடுத்தவர் கமலஹாசன். கெடுக்கை அவர் பின்னால் இருந்த ஆற்றல்கள் அகில இந்திய ஆற்றல்கள். இப்ப தெரியுதானே? அதே போலதான் இந்த நடிகர் விஜய்க்கு பின்னாலே அகில இந்திய கட்சிகளினுடைய
வலிமை மிக்க ஆற்றல் இருக்கிறார்கள் என்று தொடக்கத்திலே நான் சொன்னேன். ஆனா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விஜய் அண்ணனும் பேசி விட்டார்கள், அண்ணனும் தம்பி ஒன்றாக இணைக்கிறார்கள். என் தம்பி சீமான் கூட பல இடத்துல சொன்னார், என் தம்பி வந்தா வரட்டுமே. நீங்க தானே சொன்னீங்க தம்பி, செந்தமிழர் சீமான் அவர்களே, நீங்க தானே சொன்னீங்க திரையில் தேடாத தலைவனை தரையில் தேடு களத்தில் தேடுன்னு. திரை வெளிச்சம் என்று கடந்த தேர்தலில் கூட நீங்க நன்றி தெரிவிக்கிற அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க, திரை வெளிச்சம் இல்லாமல் என்று. அப்புறம் எப்படி நடிகர்? அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? தமிழை பற்றி தெரியுமா? தமிழ் இனத்தை பற்றி தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய பூகோள வரலாறு தெரியுமா? சேர சோழ பாண்டியர்களை பற்றி தெரியுமா? என்ன தெரியும் விஜய்க்கு? 18 வயசுல இருந்து 16 வயசு பிள்ளைகளோட கட்டிப்பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு திரைப்படத்துறையில கல்லூரியில படிக்கும் போதே பெண்கள் பின்னாலே சுத்துகிறார் என்று சொல்லி அவங்களுடைய தந்தைய திரைப்படத்துறையில நுழைச்சி இதுலயாவது சுத்திட்டு இருக்கட்டும்னு விட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவருடைய மனைவி அவரோடு இல்லை, தாய் தந்தையரோட உறவு இல்லை. ஒரு குடும்ப தலைவனாக செப்பமான சிறப்பான ஒரு குடும்ப தலைவனாக இல்லாத இவன் எப்படி 8 கோடி தமிழர் வழிகாட்ட முடியும்? அருகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டாம். உடனே இவர்கள் அண்ணன் பேசிவிட்டார்கள் அதிகாரப்பூர்வமாக. ஒரு நேர்கள் சிரிப்பு தான் வருது எனக்கு. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள், விரைந்து அறிவிப்பார்கள். கொள்கை பரப்பு செயலாளர் நாம் தமிழர் கட்சியில். அதை வெட்கமா இல்லையான்னு ஒரு காணொலியை போட்டு விட்டேன். பல பேருக்கு தலகால் புரியல. பூமிக்கு வானத்துக்கும் குதித்தார்கள். வெட்கம் இல்லையா இப்படி போட்டு விட்டாரே, எப்படி போடலாம்? அப்படிதான் போடுவேன். எனக்கு தெரிய வழி, உங்களுக்கு என்ன தெரியும்? 2010 பிறகு நீங்க பின்னால பிறந்து உங்க குற்றம் இல்லை, முன்னால பிறந்த என்னுடைய குற்றம் இல்லை. ஆனா 45 ஆண்டுகள் தமிழ் தேசிய வழியை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவன் நான், வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கவன். இப்பதான் செந்தமிழர் சீமான் நாங்கள் பேச வேண்டும் என்று எங்களுடைய இளமை காலத்துல கனவு கண்டு கொண்டிருந்தோமோ, எண்ணிக்கொண்டிருந்தோமோ, அதெல்லாம் எங்களுக்கு பேச முடியல. அதை செந்தமிழர் சீமான் பேசினார். 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு அவர் பேசினார். இளைஞர்கள் எழுந்து வந்தார்கள். இன்றைக்கு 36 லட்சம் தமிழர்கள், 36 லட்சம் வாக்காளர்கள் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை ஆதரிக்க வந்திருக்கிறார்கள். மாற்று அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள். திராவிட பூதங்களை விரட்ட வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த 36 லட்சம் தமிழர்களை அடுத்த கட்டம் 60 லட்சம் தமிழர்களாக எப்படி மாற்ற வேண்டும் என்று நான் நல்லா நினைக்கிறேன், சிந்திக்கிறேன். அதற்காக பேசுகிறோம், அதற்காக எழுதுகிறோம், அதற்காக போராடுகிறோம். இப்படி இருக்கும்போது நீங்க ஏதோ 2 முறை சிறைக்கு போயிட்டு வந்த உடனே 36 லட்சம் ரூபாய்க்கு சொகுசு மகிழ்ந்து, சொகுசு வீடு, சொகுசு பயணம், இன்ப சுற்றுலா, இப்படியெல்லாம் போய்கொண்டு விஜய் வந்து விட்டால், கூட்டணி சேர்ந்து விட்டால் நடிக்க வேணா போங்க. உங்களை யார் வேண்டாம்னா? விஜய் எப்படி பிள்ளைகளோட கட்டி பிடித்து காதல் விளையாட்டு நடிக்கிறா, அதே மாதிரி நீங்க நடிக்க போங்களா? யாரும் வேண்டாங்களா? அது உங்க உரிமை. ஆனா அரசியலில் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எழுந்து வரக்கூடிய தமிழ் தேசியத்தை இந்த திராவிட மடைமாற்றிகள் போல் தமிழ் தேசியம் மடைமாற்றக்கூடாது. இதற்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் அண்மை காலத்திலே இப்பொழுது ஒரு 10-20 நாட்களாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் கூட்டணி இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்ததாக அவருக்கு நெருக்கமான சில வட்டாரங்கள் எனக்கு தகவல் கிடைத்தது. அதோடு இல்லாமல் நம்முடைய தம்பி ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய காணொலியும் பார்த்து அருமையாக பேசியிருக்கிறார். வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். அப்படித்தான் பேசணும். நான் விஜய் வரட்டும், அரசியலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லல. நாம் தமிழர் கட்சியில் வந்து சேரட்டும், ஒரு 5 ஆண்டு காலம் உழைக்கட்டும், களமாடட்டும், பேச்சாளர் வரட்டும், சீமானுக்கு அடுத்த தலைவரை கூட வரட்டும், ஜனநாயகத்தில் வரலாம், தப்பு இல்லை. ஆனால் எதுவுமே தெரியாம என் தம்பி முட்டைன்னு பேசிக்கிட்டு இருந்தார் அண்மையில். அது மாதிரி ஒரு கோழி முட்டை போல இருந்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிப்பேன் என்று சொன்னால் இது எந்த வகையில் நியாயம்? அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்களுடைய கருத்தும் நம்முடைய தம்பி ஜெகதீச பாண்டியன் அண்ணனுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய அண்ணன் என்றால் நான் ஜெகதீச பாண்டியனுக்கு அண்ணன், அவர் எனக்கு அண்ணன் ஒரு காணொலி போட்டான். வியனரசு அண்ணன் அண்ணன் என்று சொல்லி ஒருபோதும் நான் அவர் அண்ணன் சொன்னாலும் தம்பின்னு தான் சொல்லுவேன். அவரும் என்னை அண்ணா அண்ணா என்று தான் அழைப்பார். அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்ததை நான் வரவேற்கிறேன். நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி சேர்கிறோம் அல்லது கூட்டணி சேரவில்லை என்பது அந்த கட்சியினுடைய தனிப்பட்ட உரிமை. அதில் தலையிட நாங்கள் விரும்பவில்லை. அது செந்தமிழர் சீமான் முடிவெடுப்பார், இந்த கட்சி தம்பிமார்கள் முடிவெடுப்பாங்க. ஆனால் நடிகர் விஜயோடு அவருடைய அரசியலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள, எப்படி தேர்தல் ஆணையம் உங்களுக்கு ஒரு ஏற்பிசைவு கொடுத்ததோ இந்த 36 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்த பிறகு, அதுபோல் கூமுட்டையான நடிகர் விஜயை புஷி ஆனந்தனுக்கு நாம் தமிழர் கட்சி ஏற்பிசைவு வழங்குவது போல், அங்கீகாரம் வழங்குவது போல் அருள் கூர்ந்து யாரும் பேச வேண்டாம் என்கின்ற அந்த உன்னதமான அன்பான உரிமையான கோரிக்கையை முன்வைக்கிறேன். கவனமாக இருக்க வேண்டும். கமலஹாசனால் நாம் எவ்வளவு பெண்ணுக்கு போனோம், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விஜய் அரசியல் நுழைந்தால் பாருங்க, அவருடைய வெட்டுருவங்கள்
மக்கள் திலகம் மாக்கோரா, அறிஞர் அண்ணா, ஐயா பெரியார்னு சொல்லக்கூடிய ஈவேரா, ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதா படத்தை கூட வச்சிருக்காங்க. அது திராவிட மாடலா தமிழ் தேசிய வடிவமா எண்ணி பாருங்க. எனவே நாம் தமிழர் பிள்ளைகள், தமிழ் தேசிய களப்பணியாளர்கள் அருள் கூர்ந்து நடிகர் விஜயின் அரசியல் நுழைவை ஏற்கக்கூடாது, ஏற்பிசை வழங்கக்கூடாது. மிக கவனமாக இருங்கள். நாம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அந்த இலக்கோடு நாம் தமிழர் கட்சிக்கு நாங்களாம் வெளியே இருக்கிறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி வலிமை சேர்த்து கொண்டிருக்கிறோம், பொலிவை ஊட்டி கொண்டிருக்கிறோம், மக்கள்கிட்ட வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வலிமை மிக்க ஒரு பெரும் கட்சியாக 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய வலிமையை கூட்டக்கூடிய வகையிலே சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். திசை திருப்பக்கூடாது, மடை மாற்றக்கூடாது என்கின்ற அன்பான வேண்டுகோளை நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கும் தமிழ் தேசிய களப்பணியாளருக்கும் முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.